அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நம்ம கஹஃப் சூரா தொடரின் 10வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வாரம் நாம் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்த்து கொண்டிருந்த போது யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினால் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை பற்றி அந்த மக்கள் அவர்களிடம் முறையிட்டதையும் அதற்காக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தடுப்புச் சுவரை அமைத்து கொடுத்ததையும் பார்த்தோம். ஆனால் அந்த நேரத்தில் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் பற்றி நாம் அவ்வளவு தெளிவாக பார்க்கவில்லை. அதனால்தான் இந்த வாரம் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் என்றால் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களை பற்றி குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது, அவருடைய விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதையெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். முக்கியமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கஹஃப் சூராவை தொடர்ந்து படிப்பதையும் அதன் வசனங்களை புரிந்து கொண்டு சிந்திப்பதையும் நம்முடைய வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். கஹஃப் சூரா நமக்கு வெறுமன ஒரு சூரா அல்ல, அதில் நம்முடைய ஈமானையும் வாழ்க்கையையும் பாதுகாத்து கொள்ள பல முக்கியமான படிப்பினைகள் இருக்கின்றன. அதனால் இந்த தொடரை தவறாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போது யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் என்றால் யார் என்பதை குர்ஆன் நமக்கு எப்படி தெளிவுபடுத்துகிறது என்று பார்க்கலாம். இங்கே யஹ்ஜூஜ் மற்றும் மஹ்ஜூஜ் பற்றி கொஞ்சம் விரிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யஹ்ஜூஜ் மற்றும் மஹ்ஜூஜ் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்களை பற்றி குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது? முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யஹ்ஜூஜ் மற்றும் மஹ்ஜூஜ் என்பது வெறும் கதை கதாபாத்திரங்கள் கிடையாது. குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களிலும் குறிப்பிடப்படும் ஒரு உண்மையான மக்கள் கூட்டம். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு அவர்கள் மிகப்பெரிய தொந்தரவாக இருந்தார்கள். அதனால்தான் அந்த மக்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து தங்களுக்கும் யஹ்ஜூஜ் மற்றும் மஹ்ஜூஜுக்கும் இடையில் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி தரும்படி கேட்டார்கள். அவர்கள் அந்த பகுதியில் குழப்பத்தையும் அழிவையும் ஏற்படுத்தியதாக குர்ஆன் குறிப்பிடுகிறது. அதனால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 மலைகளுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய தடுப்பை உருவாக்கினார்கள். இரும்பு துண்டுகளை கொண்டு வந்து அந்த அமைத்து அதன் மீது உருக்கிய செம்பை ஊற்றினார்கள். அந்த தடுப்பு மிகவும் வலிமையானதாக இருந்ததால் யஹ்ஜூஜ் மற்றும் மஹ்ஜூஜால் அதை தாண்டவும் முடியவில்லை, அதில் துளையிடவும் முடியவில்லை. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. யஹ்ஜூஜ் மற்றும் மஹ்ஜூஜ் அந்த சுவருக்கு பின்னால் என்றென்றும் அடைக்கப்பட்டு விட்டார்கள் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. ஏனென்றால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தன்னுடைய வேலை முடிந்த பிறகு இது என் இறைவனுடைய அருள் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வின் வாக்குறுதியான நேரம் வந்துவிட்டால் இந்த தடுப்பும் அழிக்கப்பட்டுவிடும் என்று கூறினார்கள். அதாவது இந்த தடுப்பு நிரந்தரமானது அல்ல, அல்லாஹ் நாடிய காலம் வரை அது ஒரு பாதுகாப்பாக இருந்தது. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை பார்க்கும்போது யஹ்ஜூஜ் மற்றும் மஹ்ஜூஜ் பற்றிய இன்னும் சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அவர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருப்பார்கள் என்று ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களின் எண்ணிக்கையை பற்றி நாம் கேட்கும்போது அவர்கள் மிக அதிகமானவர்கள் என்பதுதான் நமக்கு புரிகிறது. மேலும் அவர்கள் வெளியே வருவது கியாமத் நாளுக்கு முன்பாக நடைபெறும் மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கும். அவர்கள் வெளியே வந்த பிறகு பூமியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடன் இருக்கும் முஃமின்களும் அவர்களிடமிருந்து பாதுகாப்புக்காக அல்லாஹ்விடம் தஞ்சம் தேடுவார்கள். அந்த நேரத்தில் மனிதர்களால் தங்களுடைய சக்தியால் யஹ்ஜூஜ் மற்றும் மஹ்ஜூஜை எதிர்கொள்ள முடியாது. இறுதியில் அல்லாஹ் தான் அவர்களை அழிப்பான். இங்கே நாம் ஒரு முக்கியமான பாடத்தை பார்க்கிறோம். உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் மனிதனுடைய சக்திக்கு ஒரு எல்லை இருக்கிறது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவையும் ஆற்றலையும் வளங்களையும் கொடுத்தான். அவர் மிகப்பெரிய தடுப்பை கட்டினார். ஆனால் அந்த தடுப்பும் நிரந்தரமாக இருக்கவில்லை. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய பணம், நம்முடைய வீடு, நம்முடைய பதவி, நம்முடைய அறிவு, இவை எதுவும் முழுமையான பாதுகாப்பை நமக்கு கொடுக்க முடியாது. உண்மையான பாதுகாப்பு அல்லாஹ்விடம்தான். அதனால்தான் ஒரு முஃமின் எப்போதும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை கேட்க வேண்டும். மேலும் யஹ்ஜூஜ் மற்றும் மஹ்ஜூஜ் பற்றி பேசும்போது இணையத்தில் நிறைய கதைகளையும் புகைப்படங்களையும் இவர்கள் இந்த இடத்தில்தான் இருக்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் பல விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவற்றில் எல்லாவற்றையும் உண்மை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. குர்ஆன் நமக்கு சொல்லாத ஒரு விஷயத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நம்பகமான ஹதீஸ் சொல்லாத ஒரு விஷயத்தை இதுதான் உண்மை என்று உறுதியாக சொல்வது சரியல்ல. யஹ்ஜூஜ் மற்றும் மஹ்ஜூஜ் யார், அவர்களை பற்றி நமக்கு தெரிந்தது என்ன, அவர்களின் வருகை எப்போது, அதன் பிறகு என்ன நடக்கும் என்பதில் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் நமக்கு அளித்த தகவல்களிலேயே நாம் நின்று கொள்வது பாதுகாப்பானது. ஏனென்றால் குர்ஆன் நமக்கு ஒரு செய்தியை சொல்லும்போது அந்த செய்தியின் நோக்கம் வெறும் ஆச்சரியப்பட வைப்பது அல்ல,
நம்மை ஈமானில் வளர்ப்பதுதான். யஹ்சூஸ் மற்றும் மஹ்சூஸ் சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் இறுதியில் எல்லாமே அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதுதான். அதனால் இந்த சம்பவத்தை பற்றி கேட்கும்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற ஆர்வம் மட்டும் நமக்குள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறான் என்ற கேள்வியும் நமக்குள் வர வேண்டும். அதுதான் குர்ஆனை புரிந்து கொள்வதன் உண்மையான நோக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.